இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين. الصلاة والسلام على نبينا المرسلين وآله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وأن استغفروا ربكم ثم توبوا إليه يمتعكم متاعا حسنا. صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم من بر والديه طوبى له زاد الله في عمره. رواه البخاري. أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகி அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம் உயிரது மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற, வருகை புரிய இருக்கின்ற நம் அனைவரும் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த வாரங்களிலே மரணம் என்ற தலைப்பின் கீழே மரணத்தை பற்றிய இஸ்லாமிய பார்வை என்ன, ஒரு முஸ்லீம் மரணத்தை எப்படி பார்க்க வேண்டும், ஒரு முஸ்லீம் மரணத்தை எப்படி பார்க்க வேண்டும், மரணத்திற்கு பிறகு ஒரு முஸ்லீம் அல்லாஹு தாலாவிடத்தில் அடைய போகின்ற வெகுமதிகள் என்ன என்ற கோணத்தில் ஒரு சில தகவல்களை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அதனோடு சம்பந்தப்பட்ட துணை செய்தியாக ஆயுளை அதிகரிப்பதற்கான குர்ஆன் மற்றும் சுன்னா வழங்குகின்ற வழிகளை பற்றிய சில தகவல்களை பார்க்கலாம். ஒரு விஷயம் நிச்சயமானது, நம்ம எல்லோரும் ஒரு நாள் மரணிக்கப் போகிறோம், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. உலகத்தில் மரணம் இல்லாத ஒரு உயிரினத்தை அல்லாஹு தஆலா படைக்க கிடையாது. உயிர் என்றாலே நிச்சயமாக அது ஒரு நாள் மரணத்தை சுவைத்தே தீரும், அதில் மாற்று கருத்து இல்லை. நாமும் ஒரு நாள் மரணிக்கப் போகிறோம், அதில் சந்தேகமும் கிடையாது. அந்த மரணம் எப்பொழுது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதையும் தெளிவாக கடந்த வாரங்களிலே பார்த்தோம். எந்த வயசில் அல்லாஹ் எனக்கு மரணத்தை கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் அந்த மரணத்தை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தாராளமாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் உலகத்தில் கொஞ்சம் நீண்ட காலம் வாழ்வதற்கு ஆசைப்படலாமா, அனுமதி இருக்கிறதா என்றால் அதற்கும் மார்க்கம் அனுமதி வழங்கியிருக்கிறது. நல்ல விளங்கி கொள்ளுங்க. மரணம் எப்போ வந்தாலும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கணும். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா நீ நீண்ட காலம் வாழ வைக்கணும், ஒரு 80 வயது வரை, 90 வயது வரை, 100ஐ தாண்டி நான் உலகத்தில் வாழணும் என்று ஆசைப்படலாமா, நீண்ட ஆயுளுக்கு ஆசைப்படலாமா என்றால் அதற்கும் அனுமதி கொடுத்திருக்கிறது. அப்போ ஒரு மரணம் இருப்பும் இல்லையா? 90 வயசு வரைக்கும் ஆசைப்படுறிய, அப்போ இடையில 50 வயசில் அல்லாஹ் உனக்கு மரணத்தை கொடுத்துட்டா, 60 வயசில் மரணத்தை கொடுத்துட்டா என்ன பண்ணுவேன்? கொடுத்தால் அல்ஹம்துலில்லாஹ். எந்த வயசில் அல்லாஹ் மரணத்தை கொடுத்தாலும் ஏற்பதற்கு தயார். ஆனால் என்னுடைய ஆசை நான் நீண்ட காலம் வாழணும், அந்த நீண்ட காலத்தில் அதிகமாக அமல் செய்யணும், அதில் மாற்று கருத்தில் அதையும் தாராளமாக கேட்கலாம். அதாவது மரணத்தை மூமின் ஏற்றுக்கொள்கிறான் என்பதனாலேயே நீண்ட காலத்தை அல்லது நீண்ட ஆயுளை கேட்கக்கூடாது என்பதல்ல. சில பேர் தவறாக புரிஞ்சிருக்கிறாங்க. நீண்ட ஆயுளை கொடுன்னு கேட்கறது மார்க்கத்துக்கு முரணானது, அது எப்படி கேட்கலாம்? அல்லாஹ் எந்த வயசில் மரணத்தை கொடுத்தாலும் போய் தான் ஆகணும், பிறகே நீண்ட ஆயுளை கேட்கிற நபிமார்களே கேட்டு இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வே சில அமல்களை சொல்லி, இந்த அமல்கள்லாம் செய்யுங்கப்பா, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆயுளை கூட்டுவான், நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் சில அமல்களை சொல்லி இருக்கிறார்கள். என்றால் அப்போ என்ன சொல்ல வராங்க? நீண்ட ஆயுளும் ஒரு ரிஸ்க்கு இல்லையா? வியாபாரத்தில் பறக்கத்து கேட்கிறோம், சாலிஹான மனைவியை கொடுன்னு கேட்கிறோம், நல்ல பிள்ளைகளை, சொல் பேச்சு கேட்கக்கூடிய பிள்ளைகளை கொடுன்னு கேட்கிறோம், இருப்பதற்கு ஒரு வீடு கேட்குறோம், வாசல் கேட்குறோம், நல்ல நண்பர்களை கேட்குறோம். அது மாதிரி நீண்ட ஆயுளை கேட்க போகிறோம். இதில் என்ன பிரச்சனை? மற்றவர்களுக்கு என்ன பிரச்சனை? நான் அல்லாஹ்ட்ட நீண்ட ஆயுளை கேட்கிறேன், அது எனக்கும் அல்லாஹுக்குமானது. இல்லை மற்றவர்களுக்கு என்ன பிரச்சனை?
தாராளமாக கேட்கலாம். அருமையான சகோதரி பெருமக்களே, இன்னும் சொல்லப்போனால் நீண்ட ஆயுளும் ரசூலுல்லாஹ் ஒரு நிஅமத் என்பதாக பேசுகிறார்கள். நீண்ட ஆயுள் அது ஒரு அருள் கொடை என்பதாக பேசுகிறார்கள். திருமதி ஷெரீஃபுடைய 2330வது செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர், ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு 2 கிராமவாசிகள் வந்தார்கள். ஜா ஆராபியானி, 2 கிராமவாசிகள் வந்தார்கள். கால அஹதுஹுமா, அதில் 2ல் ஒருத்தர் கேள்வி கேட்டார், ஐயுன் நாசி ஹைரோன், மனிதர்களிலே சிறந்தவர் யாருன்னு கேட்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வந்தவங்க கிராமவாசிகள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கிற முதல் கேள்வி என்ன? ஐயுன் நாசி ஹைரோன், மனிதர்களே சிறந்தவர் யார்? ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொல்லியிருப்பாங்க? ரசூலுல்லாஹ் ஆயுளை பற்றி பேசுகிறாங்க. மண் தால உமருஹு, யாருக்கு அல்லாஹு தஆலா நீண்ட ஆயுளை கொடுத்தானோ, வஹசுன அமலுஹு, அந்த நீண்ட ஆயுளிலே நல்ல அமல்கள் செய்கின்ற பாக்கியத்தை கொடுத்தானோ அவர்கள்தான் மனிதர்களிலேயே சிறந்தவர் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீண்ட ஆயுளை ரசூலுல்லாஹ் இங்கே நியமத்தாக பேசுகிறார்கள். ஒருத்தர் 90 வயசு வரைக்கும் வாழ்கிறாரு, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவருக்கு அருள் செய்திருக்கிறான். 100 தாண்டி 110 போயிடுச்சு, 115 ஆயிடுச்சு, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அருள் செய்திருக்கிறான். 80 வயதை தாண்டி நல்ல நடமாட்டத்தோடு இருக்கிறார், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அருள் செய்திருக்கிறான். எப்போ அருள் செய்திருக்கிறான்? இந்த ஆயுளில், இந்த நீண்ட ஆயுளில், நீண்ட காலத்தில் அல்லாஹ்விற்கு பிடித்தமான நற்கருமங்கள் செய்பவர்களாக இருக்கும்போது தான் அது அருளாக மாறும். இப்போ முதல்ல செய்தி என்னன்னு சொன்னால், நீண்ட ஆயுளும் அல்லாஹின் புறத்திலிருந்து உண்டான அருள், தாராளமாக கேட்கலாம். நீண்ட ஆயுளை வழங்குவதற்கான சில காரணிகள் இருக்கிறதே, அதை தாராளமாக மேற்கொள்ளலாம், தவறு கிடையாது. இப்போ அடுத்த கேள்வி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கப்படுது, யார் ரசூலுல்லாஹ், ஐயுன் நாசி ஷர்ருன், மனிதர்களே மோசமானவர் யார்? நல்ல மனிதர் யாருன்னு கேட்டபோது நீங்கள் என்ன சொன்னீங்க? நீண்ட ஆயுள் வழங்கப்பட்டவர், அந்த ஆயுளிலே நிறைய நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்னு சொன்னீங்க. அப்போ மோசமானவர் யாருன்னு கேட்டபோது அங்கேயும் ரசூலுல்லாஹ் அதே பதில் தான் சொன்னாங்க, மண் தால உமுருஹு, யாருக்கு நீண்ட ஆயுள் வழங்கப்பட்டது, வசா அமலுஹு, வயசு கூட கூட முதிர்ச்சி வரணும், அல்லாஹின் பக்கம் நெருக்க அதிகமாகணும், நல்ல அமல்கள் செய்யணும். ஆனால் அப்படி இல்லாமல் வயசு கூடுது, நீண்ட ஆயுள் வழங்கப்பட்டிருக்கு, 80 90 தாண்டி போகிறாரு, ஆனால் அமல்கள் சரியில்லை, கெட்ட அமல்களை பாவங்களை அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார், இவர்தான் மனிதர்களே ஆக மோசமானவர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2வது கேள்விக்கு பதிலளிக்கிறார்கள். முதல் கேள்வி என்ன? மனிதர்களே சிறந்தவர் யார்? ரசூலுல்லாஹ்வுடைய பதில், நீண்ட ஆயுள் வழங்கப்பட்டவர், நல்ல அமல்களை செய்பவர். 2வது கேள்வி என்ன? கெட்ட மனிதர் யார்? அதற்கும் அதே பதில் தான், நீண்ட ஆயுள் வழங்கப்பட்டவர், கெட்ட அமல்களை செய்பவர். அதனால தான் நம்ம துஆல செய்யும் பொழுது, யா அல்லாஹ் நீண்ட ஆயுளை வழங்குவாயாக, கூட என்ன கேட்போம்? கண்டிப்பாக என்ன கேட்கணும்? நீண்ட ஆயுளோடு நம்ம முடிச்சு கொள்ளக்கூடாது. நீண்ட ஆயுளை வழங்குவாயாக, அந்த ஆயுளிலே உன்னை அதிகமாக இபாதத் செய்யக்கூடிய நசீபை தா. 80 வயசு 90 வயசு வாழணும், ஆனால் வீடு வாசலோடு நல்லா இருக்கணும், மனைவி மக்களோடு நல்லா இருக்கணும், கொள்ளு பேரன் பேத்திகளை எடுக்கணும், பேரன் பேத்திகளோட நல்லது கெட்டது பார்க்கணும், அதுக்கு எனக்கு நீண்ட ஆயுள் தேவையில்லை இல்லையா? உலகமே என்னை திரும்பி பார்க்கணும், காசு பணங்களில் நான் கோலோச்சணும், என்னுடைய பதவியும் பட்டமும் உயரணும், அதற்கு நீண்ட ஆயுள் எனக்கு தேவையில்லை. எனக்கு நீண்ட ஆயுளை கொடு, உன்னை அதிகமாக சஜிதா செய்யணும், நீ நாளை வறுமையில் என்னை எழுப்பணும், 90 வருடங்களாக எனக்கு சஜிதா செய்தவர் என்னை எழுப்பணும், எனக்கு நீண்ட ஆயுளை கொடு, 90 95 ஆண்டு காலங்கள் ரமதானில் நான் நோன்பு இருக்கணும், 90 95 ஆண்டு காலங்கள் நான் வருடம் முழுக்க ஜகாத்து கொடுக்கணும், உன்னை அதிகமாக திக்ர் செய்யணும், உன்னை அதிகமாக தஸ்பீஹ் செய்யணும், உன்னை அதிகமாக இரவு நேரங்களில் நின்று வணங்கணும், உன்னுடைய பாதியில் நிறைய செலவு செய்யணும், இதெல்லாம் செய்யணும்னு சொன்னால் எனக்கு ஆயுள் வேணும், அதனால் நீண்ட ஆயுளை கொடு. எப்படி? நிறைய சஜிதா செய்யணும், அதுக்கு ஆயுள் வேண்டும், நிறைய நோன்பு நொறுக்கணும், அதற்கு ஆயுள் வேண்டும், உன்னுடைய பாதையில் நிறைய வாரி வழங்கணும், அதுக்கு ஆயுள் வேண்டும், உன்னை அதிகமாக திக்ர் செய்யணும், தஸ்பீஹ் செய்யணும், அதற்கு ஆயுள் வேண்டும், அதனால் யா அல்லாஹ் எனக்கு நீண்ட ஆயுளை கொடு என்று தான் கேட்பதற்கு மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. அதனால் நம்ம துவா செய்யும் பொழுது, யா அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுன்னு கேட்ட அந்த துவாவோடு சேர்ந்து இன்னொரு துவா என்ன செய்வோம்? யா அல்லாஹ் அந்த ஆயுளிலே உன்னை அதிகமாக இபாதத் செய்யக்கூடிய, உன்னை அதிகமாக வணங்கக்கூடிய நல்ல நசீபை தருவாயாக என்று கேட்கிறோம். அருமையான சகோதர பெருமக்களே, இப்போ இந்த ஹதீஸ்களில் ஒரு செய்தி நமக்கு தெளிவாக கிடைக்கிறது. நீண்ட ஆயுள் தாராளமாக கேட்கலாம், அனுமதிக்கப்பட்டது, தாராளமாக கேட்கலாம், கேட்கிறது ஹலால். நீண்ட ஆயுளை கேட்கறது ஹராம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அந்த ஆயுள் அல்லாஹை வணங்குவதற்காக, இபாதத்தோடு நல்ல காரியங்களை செய்வதோடு கழிய வேண்டுமே தவிர பாவங்கள் செய்வதற்காக வேண்டி இல்லை உலகத்தை அனுபவிப்பதற்காக நம்முடைய நீண்ட ஆயுள் கேட்கக்கூடாது. இமாம் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஒருத்தருக்கு நீண்ட ஆயுள் வழங்கப்பட்டு நிறைய பாவமாக செய்கிறாரு, இவர் அல்லாஹ் பாதுகாக்கணும், இள வயதிலேயே மரணத்தார், அவரை விட இள வயதுடைய மரணம் பரவாயில்லைன்னு சொல்கிறாங்க.
95 வயசு வாழ போகிறாரு. ஆனால் பள்ளிவாசல் பக்கம் வர போகிறதில்ல. அல்லாஹ்வுடைய சிந்தனை இவருக்கு சொந்தம் கொஞ்சமும் இருக்க போகிறதில்ல. இவர் 90 வயசு வரைக்கும் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? சும்மா தான் அதிகம். நான் அல்லாஹ் தஆலா 90 வயசு வாழ்ந்தியப்பா, அதில் எத்தனை வக்து தொழுகையை விட்டு, எத்தனை ரம்ஜான் கடந்துச்சு, எத்தனை முறை நீ ஜக்காத் கொடுத்த, எவ்வளோ சதக்கா செஞ்சேன்னு கேள்விகள் அதிகமாகவும் தண்டனைகள் அதிகமாகவும். அதை விட சிறந்தது சிறு வயதிலேயே இவர் மரணிப்பது நல்லது என்பதாக பதிவு செய்வார். அருமையான சகோதர பெருமக்கள், அந்த அடிப்படையில் நீண்ட ஆயுள் தாராளமாக கேட்கலாம், வரவேற்கப்பட்ட ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய ஹதீஸ் கிதாபுகளில் கேட்டதாக நம்ம பார்க்கிறோம். கேட்பதற்கான சில காரணிகளையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். இப்போ அந்த அடிப்படையில் நம்ம எல்லோருக்கும் மாற்று கருத்து இல்லை. இந்த சபையில் இருக்க எத்தனை பேருக்கு எனக்கு 45 வயசு வரைக்கும் வாழ்ந்தால் போதுன்னு கேட்க போகிறோம்? ஒரு 60 வயசு போதும், 60க்கு மேலே என்னங்க வாழ்ந்து என்ன ஆக போகிறது? இன்னும் எத்தனை பேர் கேட்க போகிறோம்? 80 வயசு ஆனாலும் இன்னொரு 10 வருஷம் வாழலாம் தானே ஆசைப்பட்றோம். 80 தொட்டுருச்சு, இன்னொரு 10 வருஷம் இருந்தால் நல்லா இருக்கும், நல்லா கொஞ்சம் இதை அமல் செய்யலாமே. 90 தொட்டவங்க போய் சேர்ந்துடலான்னு ஆசைப்பட்றோம். 90 தொட்டுருச்சு. ரசூலுல்லாஹ் 60-70 தான் இந்த உம்மத்துடைய காலம் சொன்னாங்க. நம்ம 20 அட்வான்ஸாக போயிட்டுருக்கோம். இப்போ போனாலும் போய் சேர்ந்துடலாம்னு ஆசைப்படுறோம். எத்தனை வயசு ஆனாலும் இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கலாம் என்று ஆசைப்படுபவர்கள் தான் பொதுவாக மனிதனுடைய இயல்பு. நபிமார்கள் கூட அப்படி கேட்டு இருக்கிறார்கள். இப்போ இந்த நீண்ட ஆயுளை பெற வேண்டும் என்றால் குர்ஆனும் சுன்னாவும் சில வழிகாட்டுதல்கள் சொல்கிறார்கள். அந்த 5-6 செய்திகளை மட்டும் நான் சுருக்கமாக சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். முதலாவதாக நல்ல அமல்களை செய்யணும். நல்ல அமல்கள் இருக்கிறது நம்முடைய ஆயுளை கூட்டும். ஆயுளை கூட்டுவதற்காக குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு சொல்கின்ற முதல் செய்தி, நற்கர்மங்களை அதிகமாக செய்யணும். பாவங்கள் ஆயுளை குறைக்கும். இது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். சில நேரங்கள் இதற்கு மாற்றமாக சில பேரை பார்க்கலாம். நல்ல அமல் செய்வார், நல்ல மனிதராக இருப்பார், 30-35 போயிட்டார். பாவமாக செய்கிறது பூரா பாவம், சாப்பிட்றது பூரா வட்டி, பண்ணுறது பூரா ஹராம். 80 வயசு 90 வயசு தாண்டி இருக்கிறாரு. என்னங்க இந்த ஹதீஸில் பாவம் செஞ்சால் சீக்கிரம் போயிடுவாங்கன்னு சொல்லப்பட்டது. அது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. நன்மை செஞ்சால் நீண்ட காலம் இருப்பான்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு மாற்றமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது. பொதுவான விதி இது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை இது. சில நேரங்கள் அல்லாஹ் தஆலா சோதிப்பதற்காக அப்படியும் வைப்பான், இப்படியும் வைப்பான் இல்லையா? ஹஸரத் ஃபாத்திமா அம்மா ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்திலிருந்து 6 மாதங்கள் வஃபாத் ஆகிட்டாங்க. நான் நிறைய பாவம் செய்தனாலேயே வஃபாத் ஆகிட்டாங்க கிடையாது. அல்லாஹ் தஆலா சில பேருக்கு தக்தீரில் சிறு வயதில் மரணங்களை கொடுப்பான், சில பேருக்கு தக்தீரில் நீண்ட வயதுக்கு பிறகு மரணங்களை கொடுப்பான். ஆனால் நீண்ட ஆயுளை பெறுவதற்காக குர்ஆன் சுன்னா சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு செய்தி, ஒரு ஆயுதம் என்னவென்றால் நற்கர்மங்களை செய்ய வேண்டும். திர்மிதி ஷெரீஃபுடைய 2139வது செய்தி, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, லா யருத்துல் கலா இல்லத்துஆ. கலாவை மாற்றுகின்ற, கலான விதியை மாற்றுகின்ற சக்தி துஆவிற்கு தவிர வேறு கிடையாது. துஆ விதியை மாற்றும். துஆ செய்கிறதுனால விதி மாற்றப்படும். ஹதீஸ்களில் இது சம்பந்தமான நிறைய வழிகாட்டுதல் இருக்கிறது. ஒரு தனி தலைப்பாக துஆவின் மூலமாக உண்டான பலன்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இரண்டாவது வதியில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வலா யஸீதுல் உம்ர இல்லல் பிர்ரு. ஆயுளை கூட்டுகின்ற ஆற்றல் நற்கர்மங்கள் இருக்கிறது. விதியை மாற்றுகின்ற ஆற்றல் அல்லாஹ் தஆலா துஆவிற்கு வைத்திருப்பது போன்று ஆயுளை கூட்டுகின்ற ஆற்றலை அல்லாஹ் தஆலா நல்ல காரியங்களை செய்கிறான். நல்ல காரியங்களை செஞ்சு யா அல்லாஹ் எனக்கு நீண்ட ஆயுளை கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம் இல்லையா? தாராளமாக கேட்கலாம். யா அல்லாஹ் எனக்கு நான் நீண்ட காலம் வாழணும், நான் நீண்ட ஆயுளோடு வாழணும், நிறைய அமல்கள் செய்யணும், அதனால் நான் இப்போ நிறைய அமல்கள் செய்கிறேன் என்று கேட்பது தாராளமாக, எந்த பிரச்சனையும் இல்லை. அருமையான சகோதர பெருமக்களே, நல் அமல்களை செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பான். நற்கருமங்களை செய்யுங்கள். தொழுகையில் பேணுதலாக இருங்க, சதக்காக்களில் பேணுதலாக இருங்க, ஹலால் ஹராமை பேணுதலாக இருங்க. குடும்பத்தில், வீட்டில், வியாபாரத்தில், நண்பர்களில், சமூகத்தில், அரசியலில், உங்களை சுற்றி உண்டான எல்லா விஷயங்களையும் ஓரளவு பர்ஃபெக்டாக இருங்க. அல்லாஹ் உங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பான். நீங்கள் கையை தூக்கி அல்லாஹ் எனக்கு நீண்ட ஆயுளை கொடுன்னு கேட்க வேண்டியது கிடையாது. கையை தூக்கி அல்லாஹ் எனக்கு நீண்ட ஆயுளை கொடுன்னு கேட்க வேண்டாம். நீ நல்ல காரியங்களை செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பான். கிதாபுகளில் பார்க்கிறோம். மத்ருல் ஆயா என்ற கிதாபுடைய ஆசிரியர் அஹமது ஹுசைன் அஸ்ஃபஹானி 160 வருஷம் வாழ்ந்தார்கள். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய காலத்தில் அதுக்கு பிறகு வாழ்ந்த நபர் 160 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஹிஜ்ரி 430 பிறந்தவர், 590 வருடங்கள் வஃபாத் ஆகிறார். மாணவர்களே கேட்குறாங்க, இதில் 160 வருஷம் வாழ்ந்தார்ன்றது மட்டும் இல்லை, நல்லா ஆரோக்கியமாக இருந்தார். 160 வருஷம் வாழ்கிறதே பெரிய விஷயம். ஆனால் அந்த 120 வருஷமும் நடமாட்டத்தோடு இருக்கிறார். மதரசாவுக்கு வர்றது, பாடங்கள் நடத்துறது, அவருடைய வேலைகளை அவரே பார்த்துக்கொள்வார். மாணவர்கள் கேட்டாங்க, யா உஸ்தாது 160 வருஷம் வாழ்ந்திருக்கிறீங்க, பெரிய விஷயம், ஆனால்
இன்னும் ஆரோக்கியமாக இருக்கிறீங்களே, அதற்கான ரகசியம் என்னன்னு கேட்டபோது அவங்க ரொம்ப சிம்பிளாக சொன்னாங்க. இந்த ஹதீஸை மேற்கோள் காட்டி சொன்னார்கள். அல்லாஹு தாலாவுடைய தூதர் சொன்னாங்க, ஒலா யசீதுல் உமர இல்லல் பிர், நல்ல அமல்கள் பாவங்களை விட்டு தவிர்ந்திருப்பது, நல்ல அமல்கள் செய்வது நீண்ட ஆயுளை பெற்றுத்தரும் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சு இந்த கண்ணால் ஹராமானதை பார்க்கலை, எனக்கு விவரம் தெரிஞ்சு இந்த கையால் ஹராமானதை தொட்டது கிடையாது, எனக்கு விவரம் தெரிஞ்சு இந்த நாவால் ஹராமானதை நான் சுவைத்தது கிடையாது. அதாவது எனக்கு தெரிந்த செய்தி தெரியாமல் நடந்திருக்கலாம். குல்லு பனி ஆதம ஹத்தாவுன், மனிதர்கள் எல்லோருமே, ஆதமுடைய மக்கள் எல்லோருமே தவறு செய்வார்கள், அதை மாற்று கருத்து இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் ஹராமை பார்த்தது கிடையாது, ஹராமை தொட்டது கிடையாது, ஹராமை சுவைத்தது கிடையாது. இதனால் அல்லாஹ் எனக்கு நீண்ட ஆயுளை வழங்கியிருக்கிறான் என்பதாக தன்னுடைய 160 ஆண்டு அனுபவத்திற்கு அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? நல்ல அமல்களை செய்வது. அருமையான சகோதர பெருமக்களே, நற்கருமங்கள் நமக்கு அல்லாஹ் தஆலா நீண்ட ஆயுளை பெற்று தரும். இரண்டாவது மிக முக்கியமான செய்தி, பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த காரணிகளிலேயே, நீண்ட ஆயுளை பெற்று தரக்கூடிய காரணிகளிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமானது பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது. தபரானி ஷெரீஃபுடைய 447வது செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், மன் பர்ர வாலிதை, யார் தன்னுடைய பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்கிறாரோ, யார் தன்னுடைய பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்கிறாரோ, தூபா லஹு, அவருக்கு ஒரு சுப செய்தி. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தன்னுடைய அத்தா மாட்ட மரியாதையாக கண்ணியமாக நடந்து கொண்டா அவருக்கு ரசூலுல்லாஹ் ஒரு சுப செய்தி சொல்கிறாங்க. என்ன சுப செய்தி? ஜாதல்லாஹு ஃபி உம்ரிஹி, அல்லாஹு தாலா அவருடைய ஆயுளை அதிகப்படுத்துவான். நம்ம அத்தா அம்மாவோடு நல்ல முறையில் நடந்து கொண்டா, அவர்களை கண்ணியமாக நடத்தினால், அவர்களோடு நம்ம மரியாதையாக நடந்து கொண்டால் அல்லாஹு தாலா நமக்கான ஆயுளை அதிகப்படுத்துவான். வேறு நிறைய நற்கர்மங்கள் இருந்தாலும் இந்த தலைப்போடு சம்பந்தப்பட்டதனால் நான் பதிவு செய்கிறேன். அல்லாஹு தாலா நம்முடைய ஆயுளை அதிகப்படுத்துவான். அருமையான சகோதர பெருமக்களே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, இன்றைக்கி குடும்பத்தில் பெற்றோர்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும் செல்லா காசாக இருக்கிறார்கள். கியாமத்தினுடைய அடையாளத்தை ரசூலுல்லாஹ் சொன்னதை இன்றைக்கி கண்கூடாக பார்க்கிறோம். நீங்கள் குர்ஆனில் பாருங்களேன், பெற்றோர்களே அல்லாஹ் பேசியது போன்று உலகத்தில் வேறு எதையும் பேசியது கிடையாது. சிம்பிளாக ஒரே ஒரு செய்தி சொல்லிக்கொள்ளலாம், பெற்றோர்களுக்காண்டி எதை வேணால் விட்டுக் கொடுக்கலாம், யாரை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுக்கலாம். ஆனால் யாருக்காக வேண்டியும் பெற்றோர்களை விட்டுக் கொடுக்கக்கூடாது. நம்முடைய தாய் தகப்பன் இந்த உலகத்துக்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள், அவர்களுக்கு இடத்துல நம்ம கண்ணியமாக நடக்கலை, அவர்களை நம்ம மரியாதையாக நடத்தலைன்னு அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்மை விட இழி பிறவிகள் யாரும் கிடையாது, நம்மை விட இழி பிறவிகள். ஆனால் அவர்களுடைய மரியாதை என்பது சுத்தமாக சமுதாயத்திலிருந்து எடுக்கப்பட்டு விட்டது. உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த ஒரு வாரத்தை போதும் அவர்களை நோகடிப்பதற்கு. உங்களுக்கு என்ன தெரியும்? கொடுக்கறத சாப்பிட்டு வேலையை பார்த்துட்டு இருங்க என்பதாக சொல்லுகின்ற நிலைக்கு இன்றைக்கி குறிப்பாக பெற்றோர்கள் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். எல்லா வீட்டிலையும் பெற்றோர்களுடைய மரியாதை முழுவதுமாக எடுக்கப்பட்டுடுச்சு. பெற்றோர்களை கண்ணியம் செய்யாமல் ஒருவன் அல்லாஹ்வை மரியாதை செய்தவனாக முடியாது. குர்ஆனில் நிறைய செய்திகள் சொல்லலாம், நிறைய இடங்கள் அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி பேசுகிறான். அடுத்த இடத்தில் அல்லாஹ் தஆலா பெற்றோர்களை பற்றி பேசுகிறான். வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ், அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய பெற்றோர்களுக்கு நல்ல முறையில் நடந்துக்க, அல்லாஹு தாலாவுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்காதீர்கள். வபில் வாலிதினி ஹசானா, உங்களுடைய பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா குர்ஆனில் பதிவு செய்கிறான். இது மாதிரி நிறைய இடங்கள் பார்க்கலாம். தன்னை பற்றி பேசின அடுத்த இடம் அல்லாஹு தாலா பெற்றோர்களுக்கு கொடுக்கிறான். தனக்கு அடுத்த இடத்தில் அல்லாஹு தாலா பெற்றோர்களை வைக்கிறான். ஆனால் அந்த பெற்றோர்களோடு நாம் இன்றைக்கி எந்த முறையில் நடந்து கொள்கிறோம்? அருமையான சகோதர பெருமக்களே, கியாமத்துடைய அடையாளமாக ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, பெற்றோர்கள் தூரமாக்கப்படுவார்கள், நண்பர்கள் நடுவீட்டில் வைக்கப்படுவார்கள். இன்றைக்கி கண்கூடாக பார்க்கிறோம், பெற்றோர்கள் இல்லாத குடும்பத்தில் விசேஷங்கள் நடைபெறுகிறது. பெற்றோர்களுக்கு தெரியாமல் நிறைய விரயங்கள் நண்பர்களோடத்தில் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறார். நண்பர் வந்து கேட்குறார், என்னத்தா உங்கள் பையன் ஃப்ளாட் வாங்குற மாதிரி கேள்விப்பட்டனே. அப்படியாத்தா? தெரியலத்தா, என்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டான்தா. இல்லையா? இது நிறைய நடக்குது. உங்கள் பையன் ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிற மாதிரி கேள்விப்பட்டேனே, உங்களுக்கு தெரியாத, உங்கள்கிட்ட மஷூரா பண்ணலையா? ஒரு வண்டி வாங்க போகிறதா கேள்விப்பட்டேனே, இல்லையா? இந்த இடத்துல ஃப்ளாட் வாங்கினதா, இடம் வாங்கினதா, வியாபாரம் ஆரம்பிக்க போகிறதா, நிறைய நண்பர்களை மஷூரா செய்கிறோம். நண்பர்களுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் இன்றைக்கி பெற்றோர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது கியாமத்துடைய அடையாளம். கியாமத்துடைய அடையாளம், நண்பன் உள்ள கொண்டு நெருக்கப்படுவான், பெற்றோர்கள் தூரமாக்கப்படுவார்கள். நண்பர்களிடத்தில் எதையுமே ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல, தாராளமாக ஷேர் பண்ணலாம். நல்ல நண்பர்களை கூட வைத்துக்கொள்வது அனுமதிக்கப்பட்டது தான். ஆனால் அந்த நண்பர்கள் கூட தாய் தந்தையருக்கு அடுத்த இடத்துல தான். என்னுடைய தாய் தந்தையருக்கு தெரியாத ரகசியங்கள் கூட என்னுடைய நண்பருக்கு தெரியும் என்பது அல்ல. அது நல்ல பிள்ளைகள் அல்ல, இது பெற்றோர்களுக்கு செய்கின்ற அநியாயம். என்னுடைய அத்தா மதம் எனக்கு முதல்ல, இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய மனைவிக்கு தெரியாத சில ரகசியங்கள் கூட என்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் தெரியும் என்ற நிலைக்கு நம்ம நகரணும்.
அருமையான சகோதர பெருமக்களே, நல்ல பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது உங்களுடைய ஆயுளை அதிகரிக்கும். கிதாபில் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க, அத்தா அம்மா கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களுடைய தேவைகளை நம்ம முயற்சி செய்யணும். அத்தா செலவுக்கு பணம் கொடுத்தான் அத்தா அம்மா கேட்குற மாதிரி வச்சுக்க கூடாது. அத்தா அம்மா தேவைப்படுது செலவுக்கு ஏதாவது பணம் கொடுத்தான்னு கேட்குற அளவுக்கு நம்ம வைத்துக்கொள்ளக்கூடாது. அவர்களுடைய தேவைகள் என்னன்னு புரிந்து அவர்களுக்கு முன்பாகவே நம்ம செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இதுவெல்லாம் நம்முடைய ஆயுளை அதிகரிப்பதற்கான மிக முக்கியமான காரணம் என்பதாக கிதாபுகள் எழுதுவார்கள். அடுத்தபடியாக ஆயுளை அதிகரிப்பதற்கான இன்னொரு மிக முக்கியமான காரணி ரொம்ப ரொம்ப கஷ்டம். மேலே சொன்னது கூட முதல் செய்தி என்ன சொன்னோம், நல்ல அமல்களை செய்யணும், செஞ்சுட்டு போயிடுவோம், கஷ்டப்பட மாட்டோம். அத்தா அம்மா ஓகே ஹைர் அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவோம். ஆனால் மூன்றாவது செய்தி ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி நிறைய விவாதங்கள் பண்ணுறோம், குர்ஆனோடு ஹதீஸ்களோடு நேரடியாக மோதுகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள். புகாரியுடைய 2067வது செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, மன் சர்ரஹு ஐ யுப்ஸித ஃபீ ரிஸ்கிஹி, யார் தன்னுடைய ரிஸ்க் அதிகமாக வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, நல்ல காசு பணம் நிறைய கிடைக்கணும், வியாபாரம் நல்லா நடக்கணும், நல்ல வருமானம் கிடைக்கணும் என்று யார் விரும்புகிறார்களோ, அவ் யுன்ஸா ஃபீ அஸரிஹி, இன்னும் வருமானங்கள் அதாவது நீண்ட ஆயுள் கிடைக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ. 2 செய்தி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. வியாபாரத்தில் வருமானங்கள் அதிகமாக கிடைக்கணும் என்று விரும்புகிறார், இரண்டாவது நீண்ட ஆயுள் கிடைக்கணும் என்று விரும்புகிறார். இவருக்கு ரசூலுல்லாஹ் சொல்கின்ற ஒரு துருப்புச்சீட்டு என்னவென்றால், ஃபல் யஸில் ரஹிமஹு, அவர்கள் தன்னுடைய இரத்த உறவுகளை சேர்ந்து வாழட்டும், உறவு முறைகளை சேர்ந்து வாழட்டும். அருமையான சகோதர பெருமக்களே, உறவுகளோடு சேர்ந்து வாழ்வதைத்தான் மார்க்கம் அனுமதிக்கிறது. உறவுகளை முறிப்பதை குர்ஆனும் சுன்னாவும் மிக கடுமையாக எச்சரிக்கிறது. இன்றைக்கி சமுதாயத்தில் ரொம்ப சர்வசாதாரணமாக அண்ணன் தம்பிகள் தூக்கி வீசப்படுகிறார்கள். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், அத்தா அம்மா எப்படியோ அதே கட்டத்தில் தான் இன்றைக்கி உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இரத்த உறவுகளை, அத்தாவோட பிறந்தவர்கள் அம்மா கூட பிறந்தவர்களை எல்லாம் அழித்திருக்கிறோம். நண்பர்களுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தில் ஒரு 10% கூட இன்றைக்கி இரத்த உறவுகளுக்கு கொடுக்கப்படுவதில்லை. ரசூலுல்லாஹ் மிக கடுமையாக எச்சரிக்கிறார்கள். இரத்த உறவுகளை துண்டிப்பது ஹராம், பச்சை ஹராம். இரத்த உறவுகளை துண்டித்து கொண்டு ஒருவன் கண்டிப்பாக சொர்க்கம் நுழைய முடியாது. நீ எவ்வளவு அமல் செய்திருந்தாலும் பரவாயில்லை, நீ வருடம் முழுக்க தஹஜ் தொழுதிருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டுக்கு ஒரு முறை ஹஜ் செய்திருந்தாலும் பரவாயில்லை, வருடத்திற்கு மாதத்துக்கு ஒரு முறை உம்ரா செய்திருந்தாலும் பரவாயில்லை, நீ எவ்வளவு அமல் செஞ்சிருந்தாலும் இரத்த உறவுகளை முறித்தால் காத்தியுர் ரஹ்ம் லா யதுகுலுல் ஜன்னா, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவன் சுவனம் நுழைய முடியாது, சுவனத்தை ஹராமாக்கிவிடும். இரத்த உறவு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு துச்சமாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு ஒன்றும் தெரியாத ஹஸரத், நீங்கள் விட்டுட்டு போங்க என்று சொல்லுகின்ற நிலைக்கு இன்றைக்கி சர்வசாதாரணமாக பேசுகிறோம். உடன் பிறந்த சகோதரனுடைய வீட்டுக்கு நான் செல்ல மாட்டேன், என்னுடைய விசேஷத்துக்கு அவன் வரக்கூடாது, அவன் விஷயத்துக்கு நான் நுழைய மாட்டேன். இன்னும் சொல்ல போனால் சில பேர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போய் அவன் ஜனாசாவை நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று பேசக்கூடிய நிலையில் மார்க். உடன் பிறந்த சகோதரர்கள், என் ஜனாசாவுக்கு அவன் நுழையக்கூடாது, அவன் ஜனாசா அவனுடைய இதீதாரை கூட நான் பார்க்க மாட்டேன் என்று பேசுவதெல்லாம் இன்றைக்கி சர்வசாதாரணமாக பார்க்கிறோம். எந்த அடிப்படையில் இது மாதிரியான வார்த்தைகள் நம்முடைய நாவிலிருந்து வருகிறது தெரியலை. ஹஜ்ஜுக்கு போகிறார், உம்ராவிற்கு போகிறார், உடன் பிறந்த சகோதரனுக்கு சொல்ல மாட்டேன், அவன்கிட்ட சொல்லணும்னு கட்டாயம் இல்லை, சர்வசாதாரணமாக பேசப்படுகிறது. ரசூலுல்லாஹ் எவ்வளவு கடுமையாக பேசியிருக்கிறார்கள், எந்த புரிதலும் இல்லை. ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க, அப்போ இரத்த உறவை எவனாவது முறிச்சா அவன் இடத்துல இருக்காது, ஃபஸ்ட்டு வெளியே போனாங்க. அரஃபாவுடைய மைதானத்தில் துவா செய்ய போகிறாங்க. அரஃபாவுடைய மைதானத்தில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அரஃபாவுடைய மைதானம், துவா செய்ய போகிறது ரசூலுல்லாஹ். அந்த சந்தர்ப்பத்தில் சொல்கிறாங்க, பர் இரத்த உறவை யாராவது முறிச்சவை இருந்தால் தயவு செஞ்சு வெளியே போ, உன்னுடைய முசீபத்து ஓன் துவா மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எவன் துவாவும் அங்கீகரிக்கப்படாமல் போயிடும், மரியாதையாக வெளியே போயிடும்னாங்க. ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல சமரசம் செய்ததாக கிடையவே கிடையாது. யாராவது ஒரு சஹாபியை இரத்த உறவு முறிச்சிருக்கியாப்பா, சரி பரவாயில்ல இருந்துக்கோ அப்படின்னு சொன்னதாக பார்க்கலாமா? ஏதாவது ஒரு இடத்துல எவ்வளோ பயான் கேட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுகள், சம்பவங்கள், ஹதீஸ்கள் எவ்வளோ பார்த்துருக்கோம். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பரவாயில்லப்பா இரத்த உறவு முறிச்சிட்டியா, பரவாயில்லன்னு சொன்னதாக ஒரு செய்தியை பார்க்க முடிகிறதா? ரசூலுல்லாஹ் மிக கண்டிப்பாக இருந்திருக்கிறார்கள். இரத்த உறவை முறித்தவன் என் முகத்திலே முழிக்கக்கூடாது. அந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் பேசும்பொழுது ஒரே ஒரு சஹாபி எழுந்து செல்கிறார். அவ்வளோ பெரிய கூட்டத்தில் யாருமே போல ஒரே ஒரு சஹாபி எழுந்து போகிறார். கொஞ்ச நேரத்துக்கு வந்து சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய காலம்மா அம்மாவுடைய சங்கச்சி, என்னுடைய சின்னம்மாவோடு நான் சண்டையிட்டு இருந்தேன், என் மேலே தப்பு இல்லை, அவங்க முறைச்சிக்கிட்டாங்க, சரி பரவாயில்ல முறைச்சிட்டு வரான்னு விட்டுட்டேன், நான் முறைக்கல,
நான் அநியாயம் பண்ணலை, நான் தப்பே பண்ணலை, ஆனாலும் என்னை முறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. சரி பரவாயில்லன்னு மன்னிச்சுட்டேன். ஆனால் நீங்கள் சொன்ன பிறகு என்னால் இந்த சபையில் உட்கார முடியல. வேகமாக போய் அவங்கள்ட்ட நான் மன்னிப்பு கேட்டு அவங்கள்ட்ட நான் சுலுகாயிட்டு வந்திருக்கிறேன். அவங்க கூட கேட்டாங்க, என்னப்பா நீ அவ்வளோ சீக்கிரம் வந்து மன்னிப்பு கேட்குற ஆள் இல்லையேப்பான்னாங்க. இல்லை பரவாயில்ல, நான் எதுவும் தவறு செஞ்சால் என்னை மன்னிச்சிருக்கேன், நான் அவங்கள்ட்ட கேட்டுட்டு வந்தேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாலிபர் சொன்னதாக இப்னு மாஜாவுடைய கிதாபுகளை பார்க்கிறோம். அருமையான சகோதர பெருமக்களை, யோசித்து பாருங்கள். இரத்த உறவுகள் இன்றைக்கி சர்வசாதாரணமாக தூக்கி வீசப்படுகிறது. நம்ம பயான் செய்தாலும் அதை கண்டுக்கிறதே இல்லை. நீங்கள் எந்த டாபிக் வேணால் பேசுங்க, இந்த இரத்த உறவை பற்றி பேசாதீங்க. ஏன் சொந்தக்காரனை பற்றி உங்களுக்கு தெரியாது, சர்வசாதாரணமாக பேசுகிறோம். என் அண்ணன் எனக்கு எவ்வளோ அநியாயம் பண்ண உங்களுக்கு தெரியுமா? என்னுடைய சின்னம்மா எனக்கு எவ்வளோ அநியாயம் பண்ணாங்க தெரியுமா? என்னுடைய மாமா அம்மா கூட பிறந்தவங்க அத்தா கூட பிறந்தவங்க எவ்வளோ அநியாயம் பண்ணாங்க உங்களுக்கு தெரியாது, அதனால் பேசுகிறீங்க. நம்ம பேசுகிறோம், இதெல்லாம் யாரோ சொல்லலை, நம்ம பேசுகிறோம். உங்களுக்கு தெரியாது, அவன் பண்ண அநியாயம் உங்களுக்கு தெரியாது, தெரியாதனால பேசுகிறீங்க. என்னிடத்துல ஒருத்தர் சொன்னார், ஹஜ்ஜுக்கு போகிறாரு, தார்கானில் இருக்கும் பொழுது முசாவை செஞ்சார். அவருடைய உடன் பிறந்த சகோதரனோட கருத்து வேறுபாடு, வியாபார ரீதியாக சொத்துல பெரும்பாலும் அண்ணன் தம்பி பிரச்சனை சொத்துல தான் வரும். சொத்தை பிரிக்கிறதுல எனக்கு அநியாயம் பண்ணிட்டா நான் மூஞ்சில் முழிக்க மாட்டேன். இல்லைங்க, அது ஹஜ்ஜுக்கு போகிறீங்க, அங்கே உங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படணும்னு சொன்னால் இங்கே உங்கள் தம்பியோட அண்ணனோட சேரணும். அவனிடத்துல முசாஃபா பண்ணாமல் அவனிடத்துல நீங்கள் சேராமல் ஹஜ்ஜுக்கு போனால் உங்கள் துவா அங்கீகரிக்கப்படாது. ஹஸ்ரத் உங்களுக்கு தெரியாத விட்டுடுங்க, அவன் மண்ண அநியாயம் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் விட்டுடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், அதாவதுங்க எனக்கு தெரியாதுன்றதை நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் வேணா இப்படி சொல்லுங்கள், ரசூலுல்லாவுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா இரத்த உறவுகளை சேர்ந்து வாழுன்னு சொன்னது ரசூலுல்லா. இரத்த உறவுகளை சேர்ந்து வாழ்ந்தாதான் உனக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும், உனக்கு வருமானம் கிடைக்கும் சொன்னது ரசூலுல்லா. இரத்த உறவை முறிப்பவன் சொர்க்கத்துக்கு நுழைய மாட்டான்னு சொன்னது ரசூலுல்லா. எதையுமே நான் சொல்லலை. இரத்த உறவை முறிப்பவன் சொர்க்கத்துக்கு போக மாட்டான். இரத்த உறவை முறிப்பவன் இருக்கக்கூடிய சபையில் அவனுடைய முசீபத்து, அந்த சபையில் இருக்கக்கூடிய யாருடைய துவாவும் அங்கீகரிக்கப்படாது. இதை சொன்னது பூரா ரசூலுல்லா. வேணா நீங்கள் எப்படி சொல்லுங்கள், உங்கள் தம்பியும் அண்ணனோ செய்த அநியாயம் துரோகம் ரசூலுல்லாவுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், அதனால் ரசூலுல்லா ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு தெளிவு இல்லாமல் இந்த ஹதீஸ் அறிவிச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அவர் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொன்னார், என்ன ஹஜ்ரத் ரசூலுல்லாவுக்கு தெரியாது நீ? அப்போ அதானே அர்த்தம், இரத்த உறவுகளை சேர்ந்து வாழும் நான் சொல்லலை, கால ரசூலுல்லாஹி ரசூலுல்லா சொன்னதை உங்களுக்கு நான் கன்வே பண்ணுறேன். அப்போது என்னுடைய தம்பி, என்னுடைய அண்ணன், என்னுடைய உடன்பிறந்த சகோதரன், என்னுடைய மாமா, என்னுடைய மச்சான் பண்ண அநியாயம் உங்களுக்கு தெரியாது, அதனால் பேச சொல்கிறீங்கன்னா பேச சொன்னது நான் இல்லை, ரசூலுல்லா. அப்போ ரசூலுல்லாவுக்கு தெரியாது, ரசூலுல்லா தெளிவில்லாமல் புரிதல் இல்லாமல் சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்கள் முடிவுக்கு வந்தீங்கன்னா, ரசூலுல்லாவை காட்டிலும் உங்களுக்கு அறிவு மிகைத்திருந்தால், ரசூலுல்லாவை காட்டிலும் உங்களுக்கு ஞானம் மிகைத்திருந்தால் நீங்கள் இதே தொடர்போடு இதே சண்டையோடு இருங்கன்னு சொன்னேன். அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தினான். அருமையான சகோதர பெருமக்களே, நான் திரும்பவும் சொல்கிறோம், ரசூலுல்லாவை உதாசீனப்படுத்துபவர்கள் தாராளமாக இரத்த உறவுகளை முறித்துக் கொள்ளுங்கள், பிரச்சனையே இல்லை. ரசூலுல்லா சொன்னா நான் கேட்கணுமா அப்படின்னு யாராவது இருந்தா, அவர் சொல்லிட்டு போயிட்டாருங்க 1400 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு நல்லா அவருக்கு தெரியுமா எப்படின்னு யாரெல்லாம் பேசுகிறீர்களோ, என்னுடைய அண்ணனோ என்னுடைய தம்பியோ என்னுடைய மாமனோ என்னுடைய மச்சானோ செய்த அநியாயங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல, இதுவெல்லாம் ரசூலுல்லாவுக்கு தெரியாது, அதனால ரசூலுல்லா பேசிட்டாங்க, ரசூலுல்லா சொன்னது எல்லாத்தையும் நான் கேட்க முடியாது என்று யாரெல்லாம் பேசுகிறீர்களோ தாராளமாக இரத்தவரை முறித்துக் கொள்ளுங்கள், பிரச்சனையே இல்லை. ஆனால் அப்படி இல்லை, ரசூலுல்லாவுக்கும் தெரியும், ரசூலுல்லாவுக்கு கட்டுப்படணும். எனக்கு புரியுதோ புரியலையோ, எனக்கு நன்மையோ தீமையோ, எனக்கு விளங்குதோ விளங்கலையோ, ரசூலுல்லா சொன்னாங்க நான் கட்டுப்படுவேன் என்று இருப்பவர்கள் கண்டிப்பாக இரத்த உறவுகளை சேர்ந்து வாழுங்கள் என்பதுதான் குர்ஆன் சுன்னா சொல்லுகின்ற வாழ்க்கை. வரலாறுகளில் இப்படி ஒரு சம்பவம் யாரா யோசித்து பார்த்துருக்க முடியுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய மகள் ஆயிஷா ஒரு போரிலிருந்து வரும் பொழுது தன்னுடைய மகள் ஆயிஷா விபச்சாரம் செய்து விட்டார் என்று ஒரு வதந்தி பரவுகிறது மதீனா முழுக்க. தன்னுடைய மகள் ஆயிஷா வெறுமனே தன்னுடைய மகள்னு கூட கடந்து போக முடியாது, ரசூலுல்லாவுடைய மனைவி. ஒரு பக்கம் தன்னுடைய மகள் ஆயிஷா, ஒரு பக்கம் ரசூலுல்லாவுடைய மனைவி. அந்த ஆயிஷா விபச்சாரம் செய்து விட்டார் என்ற வதந்தி வேகமாக மதீனா முழுக்க பரவி வருகிறது. பல முனாஃபிக்குகள் அதை நம்பி பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ரசூலுல்லாவே ஆயிஷா மாட்ட ஒரு கட்டத்துக்கு பிறகு என்ன ஆயிஷா எதுவும் தவறு செஞ்சலான்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. பொதுவாக நபியே ஒரு கணவரே மனைவிட்ட பார்த்து, என்ன ஆயிஷா இவ்வளோ தீவிரமாக வதந்திகள் ஒரு செய்தி பரவிட்டுருக்கே, உண்மையை சொல்லு, நீ ஏதாவது தவறு செஞ்சிட்டியான்னு கேட்டது ஆயிஷா மாவில் தாங்க முடியல. ரசூலுல்லாட்ட அனுமதி கேட்டு, யாரை சொல்ல எனக்கு அனுமதி கூட எங்கள் அம்மா வீட்டில் போய் இருக்க போகிறேன். ரசூலுல்லாவுடைய வீடாக இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய கட்டிய கணவன் ரசூல் நபியாக இருந்தாலும் கூட ஒரு பெண்ணுக்கு நெருக்கடியின் போது தாய் விட தான் தேடும். நான் எங்கள் அம்மா வீட்டில் புறம்பி ஒரு அம்மா வீட்டில் இருந்தாங்க, கிட்டத்தட்ட 40 நாட்கள் இந்த பிரச்சனை பயங்கரமாக பரவிட்டுருக்கு. இதில் செய்தி என்னன்னு சொன்னால், இந்த வதந்திக்கு முக்கிய காரணமே ஹசரத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய அக்கால் மகன் மிஸ்தஹ் அவனுடைய பேர், சஹாபி, அவரும் மதுரு சஹாபி. அவர் ஆயிஷாமாவுக்கு ஒரு விதத்தில் முறை பையன்.
ஆயிஷா அம்மாவுக்கு மாமி மகன். ஆயிஷா அம்மாவுடைய அத்தா அபூபக்கர், இவருடைய சகோதரி ஆயிஷா அம்மாவுக்கு மாமி. அவங்க மாமிக்கு பிறந்தவர் தான் இந்த மிஸ்தஹ். பின்னாடி தெரியுது அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய ஒரு 10 வசனங்களை இறக்கி ஆயிஷா அம்மா பரிசுத்தமானவன்னு சொன்ன பிறகு பிறகு தான் ஒரு இயல்பு நிலை மதீனாவுக்கு திரும்புது. ஹைர். இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறாங்க, நான் மிஸ்தஹுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன். நான் அதுக்கு முன்பு வரைக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா தான் மாதம் மளிகை சாமான் அந்த மிஸ்தஹுக்கு கொடுப்பாங்க. ஸோ கூட பிறந்த அக்கா பையன், ஒரு விதத்தில் மருமகன், அதனால் ஏதாவது நம்மளால் முடிஞ்ச கஷ்டப்படுறான், நம்ம ஏதாவது உதவி செய்யலாம்னு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தெரியுது என்னுடைய மகள் இவ்வளோ பெரிய அவதூறு பரப்பியதில் ஏன்ட்ட வாங்கி சாப்பிட்டவன் என் அக்கா பையன் சம்மந்தப்பட்டு இருக்கிறானேன்னு கோபத்தில் அவன் இனிமேல் எந்த உதவியும் செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணுறாங்க. அல்லாஹ் வசனம் இறக்குகிறான். அருமையான சகோதரி பெருமக்களே, அத்துஹிப்பூன அய்யஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்கிற விருப்பம் இல்லையா? அது சாதாரண பாவம் இல்லை. மிஸ்தஹ் செஞ்சது பயங்கரமான பாவம். உலகத்தில் எந்த மனிதராக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனாலும் அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அல்லாஹ் உங்களை மன்னிக்க விரும்பலையா, நீங்கள் மன்னிங்க என்பதாக சொன்னார்கள் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதற்கு பிறகு தான் சத்தியம் செய்ததற்காக மன்னிப்பு கேட்டார்கள். அந்த மிஸ்தஹ் கூட நான் வதந்தி பரப்பிட்டேன்னு மன்னிப்பு கேட்கல. ஹஸரத் அபூபக்கர் கேட்கிறார், உனக்கு நான் உதவி செய்ய மாட்டேன்னு நான் சத்தியம் பண்ணிட்டேன், அல்லாஹ்வுக்காண்டி என்னை மன்னிச்சிருப்பா, மாதம் என்ன வருதோ அதை விட கொஞ்சம் கூடுதலாகவே வரும் என்பதாக தன்னுடைய மகளை விபச்சாரத்தை கொண்டு அவதூறு சொன்னவருக்கு கூட ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவர்கள் மன்னிப்பு கேட்டு அவர்களுக்கு அந்த உதவியை தொடர்ந்தார்கள். இங்கே என்ன செய்தி என்ன தெரியுமா? உன்னுடைய உறவினர் எவ்வளவு அயோக்கியனாக இருந்தாலும் அவனோடு சேர்ந்து வாழணும். நம்முடைய சொந்தக்காரங்க யாரும் இவ்வளோ இந்த அளவுக்கு வதந்தி பரப்புவது கிடையாது இல்லையா? அதிகபட்சம் என்ன பண்ணியிருப்பான், நமக்கு வரக்கூடிய வருமானங்களை கெடுத்திருப்பான். நான் ஒரு வீட்டை எதிர்பார்த்திருப்பேன், அந்த வீடு இல்லாமல் சின்ன வீடு கொடுத்துருப்பான். நான் ஒரு அமௌண்ட் எதிர்பார்த்திருப்பேன், அந்த அமௌண்ட் இல்லாமல் வேறு அமௌண்ட் கொடுத்துருப்பான். அவ்வளோதானே, அதிகபட்சம் இவ்வளோ தான் நடக்கும். நம்முடைய மகள் விபச்சாரி என்பதாக அவதூறு பரப்பியிருப்பார்களா? என்னுடைய மனைவி விபச்சாரி என்பதாக அவதூறு பரப்பியிருப்பார்களா? இந்த சம்பவம் சொல்லக்கூடிய செய்தி என்ன சொன்னா, உன்னுடைய மனைவியை உன்னுடைய மகளை விபச்சாரி என்பதாக அவதூறு பரப்பி இருந்தாலும் அவரும் உன்னுடைய உறவினர், அவர்களோடு நீ சேர்ந்து வாழ் என்பதுதான். கேட்கறதுக்கு கசப்பாக இருக்கும், சங்கடமாக இருக்கும், சிரமமாக இருக்கும். சிரமந்தான், அந்த சிரமத்தை சகிச்சுதான் ஆகணும். கஷ்டம்தான், கஷ்டத்தை ஏற்றுதான் ஆகணும். சிரமந்தான், சிரமத்தை பொறுத்து தான் ஆக வேண்டும். கண்ணியமான சகோதர பெருமக்களே, சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழுங்கள், உங்களுடைய ஆயுள் அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்துவான். இந்த ஹதீஸுடைய பின்னணி நான் தலைப்பு கிட்ட அந்த தலைப்பில் தான் ஓடிட்டு இருக்கு. நீண்ட ஆயுளை பெறுவதற்காக குர்ஆனும் சுன்னாவும் சொல்லுகின்ற ஒரு வழிகாட்டுதல்கள் இது. நான்காவதாக ஒரு 2 செய்தியோடு நான் இன்ஷா அல்லாஹ் முடித்துக்கொள்கிறேன். நான்காவதாக, இதுவும் இன்னைக்கு நம்ம சமுதாயத்திலேருந்து முழுமையாக ஈடுபட்டு விட்டதுன்னு தான் சொல்லணும். அல்லாஹ் பாதுகாக்கும். குறிப்பாக இளம் தலைமுறைகள் ரொம்ப மோசமான இடத்துக்கு நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஜாமியு சகீருடைய 5012வது செய்தி, மா அக்ரம ஷாபுன் ஷைஹன் லிசின்னிஹி, ஒரு வாலிபர் ஒரு வயோதிகருக்கு வயோதிகத்தின் காரணமாக அவரை கண்ணியப்படுத்துகிறார். இவருக்கு வயசு ஒரு 22, 25, ஒரு 60 வயசு 70 வயசு ஒரு வயோதிகரை பார்த்து அவரை கண்ணியப்படுத்தி அவரை மரியாதையாக அவர் நடந்துக்கிறாரு, அவருக்கு ஹிதமத் செய்கிறார் என்றால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இல்லா கையல்லாஹு மை யுக்ரிமு இந்த சின்னிஹி, இந்த வாலிபர் அந்த வயது வரும் பொழுது, இவருக்கு வயசு 22, அந்த வயோதிகருக்கு வயசு 70 அல்லது 75, இந்த 25 வயசு பையன் 75 வயது வயோதிகருக்கு ஹிதமத் செய்தால், கண்ணியப்படுத்தினால், இந்த 22 வயசு பையன் 75 வயசு வரும் பொழுது அந்த வயசில் அவரை கண்ணியப்படுத்துவதற்கு அல்லாஹ் அப்போ ஒரு வாலிபனை உருவாக்குவான். புரியுதுங்களா? 50 வருஷத்துக்கு பிறகு அல்லாஹ் தஆலா பாதுகாத்து நமக்கான பலனை வைத்திருக்கிறான். சிறு வயதில் ஒரு வாலிபர்கள் வயோதிகர்களை கண்ணியப்படுத்தினால், இந்த வாலிபர்கள் வயோதிக நிலை வரும் பொழுது அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி, இவை எப்படி கண்ணியப்படுத்தினாலோ அதுபோன்று அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் அந்த சமயத்தில் வாலிபர்களை உருவாக்குவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள். இதில் நமக்கான நிறைய செய்தி இருக்குது. முதல் செய்தி, நம்ம வயதானவர்களை நம்ம கண்ணியப்படுத்தினா, அது எப்படி இருந்தாலும் சரி, ஒரு தண்ணி குடிக்க போகிறாங்க, உட்காருங்க நான் தண்ணி கொண்டு வரேன். பஸ்ஸில் நின்றுக்கிட்டு வராங்க, உட்காருங்க வயசானங்க நீ உட்காருங்க, நான் உங்களை உட்கார வைக்கிறேன். ஒரு பஜாரு கடைக்கு போகிறாங்க, இருங்க உங்களுக்கு நான் வாங்கிட்டு வரேன். நடந்து போகிறாங்க, வாங்க உங்களை நான் வண்டியில் ஏற்றிட்டு போகிறேன், உங்களுக்காக வேண்டி நான் ஹிதமத் செய்கிறேன். ஒரு ஈபி பில் கட்டுறது, ஒரு கடைக்கு போகிறது, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். இதெல்லாம் இன்றைக்கி சாத்தியமே இல்லை. அத்தாமாவே மதிக்கிற ஆள் இல்லை. நம்ம அத்தாமாவே இன்னைக்கு கெஞ்ச வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி மற்றவங்களுக்கெல்லாம் கண்ணியப்படுத்துறதுலாம் சுத்தமாக ஈடுபட்டுடுச்சு. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீ வாலிபனாக இருந்து ஒரு வயோதிபனுக்கு கண்ணியப்படுத்து, உனக்கு அல்லாஹ் தஆலா அந்த வயது வரைக்கும் நீண்ட ஆயுளை கொடுப்பான்.
இதில் என்ன செய்தின்னு சொன்னால், நீ வயோதிகம் ஆகும் பொழுது அல்லாஹ் உனக்கு ஒரு வாலிபனை ஏற்படுத்துவான்னு, அந்த வயோதிகம் வரைக்கும் உனக்கு ஆயுள் கிடைக்கும். அதான் அங்கே செய்தி. நீ கண்டிப்பாக வயோதிகத்தை அடைவாய். உனக்கு வயசு 25 தான், நீ நினைக்கலாம் 40 வயசில் வஃபாத் ஆயிடுவோம், 45 போயிடுவோம், என் கூட பிறந்தவன் என் தெருவில் இருந்தவனா 30-35 தாண்டலை. கிடையாது. நீ 70 வயதுக்காரர்களை 80 வயதுக்காரர்களை கண்ணியப்படுத்து, உனக்கு அல்லாஹ் 80 வயதை கொடுப்பான், உனக்கு அல்லாஹ் 25 வயசை கொடுப்பான். வெறுமன 1000 மட்டும் கொடுக்க மாட்டான், வெறுமன 1000 மட்டும் கொடுக்க மாட்டான். அப்போ அல்லாஹ் உன்னை கண்ணியப்படுத்துவதற்காக, உனக்கு ஹிதமத் செய்வதற்காக வேண்டி வாலிபர்களையும் அல்லாஹ் உனக்காக தேர்வு செய்வான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, நீண்ட ஆயுளை பெறுவதற்கான இன்னொரு முக்கியமான காரணி, நான் சொன்னது எல்லாமே ஹதீஸை மையப்படுத்தி தான். வயோதிகளை கண்ணியப்படுத்துவோம், வயோதிகளுக்கு ஹிதமத் செய்வோம், வயோதிகளை மதிப்போம். உங்களுக்கு என்ன தெரியும் என்பதெல்லாம் எனக்கு சர்வசாதாரணமாக கேட்டிருக்கோம். உங்களுக்கு தெரியும், என்ன தெரியும்? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கு தெரியுமா? நான் அப்டேட்டாக இருக்கிறேன், இன்னும் பூமர் மாதிரியே பேசுகிறீங்க, இன்னும் 60லேயே இருக்கிறீங்க, 70லேயே இருக்கிறீங்க என்பதாக வார்த்தைகளில் காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இல்லையா? இது மாதிரி காயப்படுத்தாமல் வயோதிகளை கண்ணியப்படுத்தி பாருங்கள். அல்லாஹு தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளை வழங்குவான். அந்த நீண்ட ஆயுளும் உங்களை கண்ணியப்படுத்துவதற்காக அல்லாஹு தஆலா வாலிபர்களை உருவாக்குவான் என்பதாக சொல்லப்படுகிறது. இறுதியாக திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை அதிகமாக ஓதுவது. குர்ஆனை அதிகமாக ஓதுனா அல்லாஹு தஆலா ஆயுளை அதிகப்படுத்துவான். குர்ஆனுக்கும் ஆயுளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க, குர்ஆனை அதிகமாக ஓதுகிறவர்கள் கலா இல்லாத மரணம் வரும். அதாவது தொழுகை விட்டு தொழுகிறோம் இல்லையா, இது மாதிரி இல்லாமல் கலா இல்லாத நிலையில் அல்லாஹ் மரணத்தை கொடுப்பான், கடன் இல்லாத மரணம் கொடுப்பான். மரணத்தின் பொழுது கடன் இல்லாத, கலா இல்லாத மரணம் இன்று யாரெல்லாம் விரும்புகிறீர்களோ அவர்கள் குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள். இந்த நீண்ட ஆயுளில் இன்னொரு முக்கியமான செய்தி சொல்கிறாங்க. கடைசி 30 வருஷம் படுத்த படுக்கையெல்லாம் இருக்கிறது இல்லை. 90 வயசு வரைக்கும் ஒருத்தர் உயிரோடு இருக்கிற வாழ்கிறாரு, ஆயுள் எல்லாம் கொடுத்துருக்கிறான். 55 வயசுக்கு மேலே வாதத்தில் 30 வருஷமாக படுத்து கிடக்கிறாரு. அவருடைய சாப்பாடு, அந்த மலை ஜலம்லாம் பெட்லேயே இருக்குது. அப்படி இல்லை, நடமாட்டத்தோடு இருப்பீர்கள். 70 வயசு, 80 வயசு, 90 வயசு வரைக்கும் நீங்கள் நடமாட்டத்தோடு இருப்பீர்கள். அந்த நடமாட்டத்தை குர்ஆன் உங்களுக்கு பெற்றுத்தரும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்று பதிவு செய்கிறார்கள். இறுதியாக சூரத்துல் ஹூத் என்ற அத்தியாயத்துடைய 3வது வசனம் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். மலையுடைய தொழுகையில் கூட நான் சொல்லி காட்டினேன், அனிஸ்தாஃபிரு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் தௌபா இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அதிகமாக பாவ மன்னிப்பு கோருங்கள். செஞ்ச பாவத்தை நினச்சி வருந்துங்க, பாவ மன்னிப்பு அதிகமாக செய்யுங்க. சும்ம தூபு இலை, உங்கள் ரப்பிடத்தில் நீங்கள் நெருங்குங்கள், தௌபா செய்யுங்கள். யா அல்லாஹ், நான் இவ்வளவு பாவம் பண்ணியிருக்கிறேன், பாவத்தை வெளிப்படையாக சொல்லி என்னுடைய பாவத்தை மன்னி, நீ மன்னிக்கலாட்டி என்னை மன்னிப்போர் யாரும் இல்லை என்று உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் சரணடையுங்கள். அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? யுமத்திக்கும் மதான் ஹசனா, உங்களுக்கு நீண்ட ஆயுளை வழங்குவான். இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு கோருங்கள், செய்த பாவங்களை வருந்தி அல்லாஹு தஆலா இடத்துல தௌபா செய்யுங்கள். அல்லாஹு தஆலா உலகத்தில் நீண்ட ஆயுளை வர வைப்பான். அந்த நீண்ட ஆயுளும் கண்ணியமான வாழ்க்கை வாழ்வீங்க. 4 பேர்கிட்ட கையேந்தி வாழ்கிற வாழ்க்கை இல்லை, 80 வயசு வரைக்கும் கையேந்தி வாழ்கிற வாழ்க்கை இல்லை, தெருவில் நின்று அதாவது காசு பணங்களை வாங்கி யாசகம் கேட்டு வாழ்கிற வாழ்க்கை இல்லை, கண்ணியமான வாழ்க்கை. நீ 80 வயசு வாழ்ந்தாலும் 90 வயசு வாழ்ந்தாலும் நீ மற்றவங்களுக்கு கொடுக்குற இடத்துல அல்லாஹ் உன்னை வைப்பான். யுமத்திக்கும் மத்தான் ஹசனா, கண்ணியமான வாழ்க்கை அல்லாஹ் உனக்கு வழங்குவான். அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான்? அதிகமாக பாவ மன்னிப்பு கோரணும், அதிகமாக தௌபா செய்யணும். அருமையான சகோதர பெருமக்களே, மேலே சொன்ன இந்த காரணிகளை எல்லாம் நம்ம முறையாக பயன்படுத்தினோம் என்றால், இந்த பண்புகளோடு நாம் வாழ்ந்தோம் என்றால், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொன்னது போன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஹதீஸ்களில் சொன்னது போன்று நமக்கும் அல்லாஹு தஆலா நீண்ட ஆயுளை வழங்க முடியும். அந்த நீண்ட ஆயுளை அடையக்கூடிய நல்ல நசீபையும், அந்த ஆயுள் முழுக்க அல்லாஹ்வை அதிகமாக இபாதத் செய்யக்கூடிய நல்ல நசீபையும் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.